இந்தியன் 2 படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன உடனேயே இந்தியன் 2 படத்தோடைய கதை இதுவாக இருக்கலாமோ அல்லது இப்படி இருக்கலாமோ இல்லைனா இந்த மாதிரி கதை இருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இந்தியன் 2 படத்துடைய கதையை கணிச்சிட்டு வராங்க. ஸோ இன்னைக்கு இந்தியன் 2 படத்துக்கு எந்த அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குன்னா 1996 வெளிவந்த இந்தியன் 1 படம் தான் காரணம். ஏன்னா இந்தியன் 1 படம் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சி ரொம்பவே ஒரு ஹிட்டான ஒரு மூவி. லஞ்ச ஒழிப்பு அப்படிங்கிறத இந்தியன் 1 படத்துல சங்கர் சார் சூப்பரா காமிச்சிருப்பாரு. அதோட தொடர்ச்சியா தான் இந்தியன் 2 படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்தியன் 2 படத்துடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி அது ரொம்பவே ஒரு எதிர்பார்ப்பு. அந்த ட்ரெய்லரை பார்க்கும் போதே நமக்கு நிறைய கதைகள் நிறைய பேர் மேக் பண்ணாலும் என்னுடைய மனசுல ஒரு கதை இருக்கு. ஸோ அந்த நான் ட்ரெய்லரை ஒரு தடவை இல்லை 10-50 தடவைக்கு மேல பார்த்து என்னுடைய மைண்ட்ல ஒரு ஸ்டோரி நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இப்படிதான் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நான் ரெடி பண்ணிருக்கேன். ஸோ அதான் நான் பேச போறேன். கிளைமேக்ஸ்ல கமல்ஹாசன், அதாவது அந்த சேனாபதி தன்னுடைய பையனையே குத்தி கொலை பண்றாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்தது ஸோ அப்படிங்கிறத பத்தி நான் பேச போறேன். மனிஷா கொய்ராலா என்ன ஆனாங்க, சுகன்யா என்ன ஆனாங்க அப்படிங்கிறதுல நான் என்னுடைய மைண்ட்ல இருக்கிறத நான் ஷேர் பண்றேன். ஸோ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். அதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, ஆல் நோட்டிபிகேஷனை செட் பண்ணி வைங்க. அப்போதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமா வரும். இந்தியன் 2 ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி நீங்க ஸ்டார்டிங் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தெரியும் இந்தியன் 1 படத்துல கமல்ஹாசன் கிளைமேக்ஸ்ல என்ன சொல்றாருன்னா, எங்க தப்பு நடந்தாலும் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இருந்து பேசுறாரு. அந்த இடத்த பாத்தீங்க அப்படின்னு நம்ம தமிழ்நாடு கிடையாது, ஏதோ ஒரு வெளிநாட்டுல நின்று பேசுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடம் பாத்தீங்க அப்படின்னா தைவான். ஸோ தைவான்ல இருந்து தான் பேசுறாரு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்த காட்டுறாங்க. நம்முடைய சென்னை, ஜம்மு காஷ்மீர், உத்தரப்பிரதேசம். ஸோ இந்த மாதிரிப்பட்ட இடங்கள் நிறைய இடங்களை ஸ்டார்டிங்ல காமிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு மெயின் சிட்டிஸை ட்ரெய்லர்ல காமிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி மெயின் ஏரியாவுக்கெல்லாம் காமிக்கும் போது அந்த ஏரியாவில் எல்லா இடத்துலையும் கண்டிப்பா லஞ்சம் இருக்கும் அப்படிங்கிறத காமிக்கிறாங்க. இந்த படத்துல மெயினா பாத்தீங்கன்னா சித்தார்த், பிரியா பவானி சங்கர், ஜெகன், அப்புறம் ரிஷிகாந்த், இவங்க 4 பேரும் ஒரு டீமா இருந்து இந்த லஞ்ச ஒழிப்பை ஸ்டாப் பண்ற மாதிரி இந்த படத்தை காமிக்கிறாங்க. லஞ்ச ஒழிப்புக்கு எதிராக போராடும் போது அவங்கள ஒரு கட்டத்துல போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. அந்த இடத்துலதான் நம்ம சித்தார்த் சொல்றாரு, இவங்க எல்லாரையும் கடிச்சு கொதறதுக்கு ஒரு ஹண்டிங் டாக் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ இந்த படத்துல பாத்தீங்கன்னா ட்ரெய்லர்ல நிறைய இடங்கள்ல நிறைய வில்லன்ஸை காமிப்பாங்க. இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு சிட்டிஸை காமிக்கிறாங்க. ஜம்மு காஷ்மீர், உத்தரப்பிரதேசம், நம்முடைய தைவான், அப்புறம் சென்னை. ஸோ இந்த மாதிரி இடத்த காமிக்கும் போது ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு வில்லன்களை காமிக்கிறாங்க. அதே மாதிரி இந்தியன் 2 படத்துல பாத்தீங்கன்னா சித்தார்த்துடைய அப்பா சமுத்திரக்கனி, அதுக்கப்புறம் ஜெகனுடைய அப்பா மனோபாலா. நீங்க ட்ரெய்லர் பார்க்கும்போது மனோபாலாவுடைய ஒரு இடத்துல ஜெகனை ஒருத்தங்க அடிக்கிற மாதிரி ஒரு சீன் வரும். ஸோ அந்த சீன்ல பாத்தீங்கன்னா பக்கத்துல மனோபாலா நிற்கிறாரு. இந்தியன் 2 உடைய ஃபர்ஸ்ட் டீசர் இறங்கும் போது மனோபாலா ஒரு இடத்துல ரிஜெக்டட்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரை தூக்கி எறிகிறாரு. அந்த பேப்பரை தூக்கி எறியும் போது அவருக்கு முன்னாடி ஜெகன் இருக்காரு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஜெகனுடைய அப்பா மனோபாலா. ஸோ மனோபாலா ஒரு லஞ்சம் வாங்குறவரு. அவரை மனோபாலா என்ன பண்றாருன்னா லஞ்ச ஒழிப்பு துறையில போலீஸ்காரங்க கிட்ட மாட்டி விட்டு மனோபாலா போலீஸ்காரங்க பிடிச்சிட்டு போற மாதிரி ஒரு சீன் வரும். ஸோ அதனாலதான் இந்த ஜெகனுடைய அம்மா ஜெகனை அடிக்கிற மாதிரி ட்ரெய்லர் ஒரு சீன் காமிச்சிருப்பாங்க. இன்னொரு மெயின் விஷயம் என்ன அப்படி பாத்தீங்கன்னா கமல்ஹாசன் சேனாபதி. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் 1996 வெளிவந்த சேனாதிபதியுடைய வயசும் 2024 இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது சேனாபதியுடைய வயசும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 வயசை தாண்டி தான் இருக்கும். 100 வயசுக்கு மேலதான் அவருக்கு வயசு இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தர் எப்படி இந்த மாதிரிப்பட்ட ஃபைட் சீன்ஸ் எல்லாம் பண்றாரு, இந்த மாதிரி பறந்து அடிக்கிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ட்ரெயிலர்ல பாத்தீங்கன்னா ஒரு வண்டியில ரோலிங்ல போய் ஃபைட் பண்ற சீன் எல்லாம் வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு 100 வயசுக்கு மேல உள்ளவர் எப்படி அடிக்க முடியும்னு சொல்லிக்கிட்டு நம்ம கேட்கும்போது அவர் நிறைய வர்மக்கலைகள் அவருக்கு தெரியும். அவர் சைனால போய் நிறைய வர்மக்கலைகள் பண்ற மாதிரி அந்த சீன்ல சைனா எல்லாம் காமிச்சிருப்பாங்க. ஸோ சைனாவில் வர்மக்கலை பண்ற மாதிரி ட்ரெய்லர்ல ஒரு சீன் வருது. ஸோ அதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி வர்மக்கலைகள், கட்டுப்பாட்டான உணவு முறைகள், இந்த மாதிரியான இருக்கிற ஒருத்தங்க கண்டிப்பா 100 வயசுக்கு மேல இருக்க முடியும். ஸோ இருந்தாலும் ஒரு இமேஜினேஷன் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்பேக் இந்தியன். நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இந்த சித்தார்த், ஜெகன், அப்புறம் நம்முடைய பிரியா பவானி சங்கர், ரிஷிகாந்த், இவங்க 4 பேரும் சேர்ந்து
ஒரு இமேஜினேஷனா இருக்கலாம். இந்தியன் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை வந்து கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லாம இந்த ட்ரெய்லர்ல பாத்தீங்க அப்படின்னா பாபி சிம்ஹா, விவேக் இவங்க 2 பேரும் வராங்க. இவங்க 2 பேரும் எதுக்குன்னா அந்த இந்தியன் தாத்தாவை வந்து கண்டுபிடிக்கிறது. ஐ மீன் இந்த கொலை பண்ண இந்தியனை பிடிக்கிறதுக்காக வரக்கூடிய ஸ்பெஷல் ஆபீசர்ஸா பாபி சிம்ஹா, விவேக் வர மாதிரி ட்ரெய்லர்ல வந்து காமிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நெடுமுடி வேணுவும் காமிக்கிறாங்க. நெடுமுடி வேணு யாருன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்தியன் 1ல வந்து அந்த சிபிஐ ஆபீசர். ஸோ அந்த சிபிஐ ஆபீசர் தான் பாபி சிம்ஹா கிட்ட சொல்றாரு, என்னன்னா நான் என்னோட கெரியர்லயே முடிக்காம போன ஒரு கேஸ் என்னன்னா அது வந்து சேனாபதி, என்னால வந்து முடிக்க முடியல. இந்த மாதிரி ஒரு லஞ்சம் வாங்குறவங்களை வந்து இந்தியன் 2 படத்துல ஒருத்தர் கொல்றாரு அப்படின்னா கண்டிப்பா அது இந்தியனுடைய வேலையா தான் இருக்கும். அப்படிங்கிற மாதிரி இந்தியனை பிடிக்கிறதுக்காக, இந்தியன் தாத்தாவை பிடிக்கிறதுக்காக பாபி சிம்ஹாவும் விவேக்கும் வந்து வராங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கோர்ட்டு சீன் வருது. கோர்ட்டு சீன்ல வந்து இந்தியன் வந்து நிக்கிற மாதிரி, இந்தியன் தாத்தா நிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்தியன் தாத்தாவை அரெஸ்ட் பண்றதுக்கு எதிராக நிறைய பேர் போராடுறாங்க. சோ இந்தியா முழுவதும் போராட்டம் வெடிக்கிற மாதிரி சீன் எல்லாமே ட்ரெய்லர்ல வந்து நம்ம வந்து பார்க்க முடியுது. இந்த படத்துல வந்து ஒரு மெயின் வில்லன் கேரக்டரா வந்து நான் எஸ்.ஏ. சூர்யாவை நினைக்கிறேன். ஏன்னா நிறைய இடங்கள்ல வந்து எஸ்.ஏ. சூர்யாவை காமிக்கிறாங்க. சோ எஸ்.ஏ. சூர்யா இந்த படத்துல ஒரு பெரிய ஒரு ஊழல்வாதியா வருவாரு அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். இந்தியன் தாத்தாவுடைய ஒவ்வொரு கேரக்டர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து மாறுறாரு. நிறைய முடி வளர்த்துற மாதிரி ஒருத்தர் காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நார்மல் நேதாஜி கட்டப்பட காமிக்கிறாங்க. பழைய இந்தியன் தாத்தா ஸ்டைல காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு குறிப்பிடிச்ச ஒரு கமல்ஹாசனை காமிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கமல்ஹாசன் இந்த படத்துல பல கெட்டப்பில் வந்து காமிக்கிறாங்க. ஸோ ஒருவேளை இந்த படத்துல வந்து இந்தியன் அப்படிங்கிறது வந்து ஒரு இமேஜினேஷன் கேரக்டரா இருக்கலாம். அதாவது ஒருவேளை அந்த சேனாபதிங்கிற கேரக்டர் வந்து இறந்து போயிருப்பாரு. ஸோ அந்த இறந்து போன கேரக்டர் மறுபடியும் வந்து இவங்க இமேஜினேஷன் பண்ணி கொண்டு வரதாகவும் இருக்கலாம். அல்லது இறந்து போன சந்துரு, ஐ மீன் சேனாபதியுடைய பையன் சந்துரு ஒருவேளை வந்து இந்தியன் தாத்தாவா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஐ மீன் அவர் அந்த சேனாபதி தன்னுடைய பையனை குத்தி கொலை பண்றாரு. ஸோ அவர் இறந்து போகாம இருக்கலாம். அவரை ஒருவேளை வந்து யாராவது காப்பாத்தி கொண்டு தலைமறைவா வச்சு மறுபடியும் வந்து இது பண்ணலாம். கம்பேக் இந்தியன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹேஷ்டேக்கை போட்டு ஒரு பாட்டு வந்து ரெடி பண்றாங்க, சித்தார்த் இவங்க எல்லாம் சேர்த்து. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஹேஷ்டேக் மூலமா ஒருவேளை இந்தியன் திரும்ப வரலாம். ஸோ எப்படின்னு நமக்கு சொல்ல முடியல. அல்லது சேனாபதி தான் உண்மையாவா வாராரா அப்படி நமக்கு வந்து கரெக்டா சொல்ல முடியல. அதுக்கப்புறம் இந்த படத்துல வந்து காஜல் அகர்வாலை வந்து ஒரு இடத்துல வந்து காமிக்கிறாங்க. ஸோ காஜல் அகர்வாலுக்கும் இந்த படத்துக்கும் ஏதோ சம்திங் ஒரு லிங்க் இருக்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஒருவேளை அந்த படத்துல ஒரு ஹையர் ஆபீசியரா இருக்கலாம். அது நமக்கு தெரியல, கரெக்டா தெரியல. படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து கரெக்டா வந்து சொல்ல முடியும். நான் பார்த்த வரைக்கும் இந்தியன் 2 படத்துடைய ஒரு ட்ரெய்லர் அப்படிங்கிறது வந்து ட்ரெய்லர் வரக்கூடிய ஒரு மெயின் கதை என்னுடைய கணிப்புப்படி இதுதான். ஆனா வந்து இந்தியன் தாத்தா, ஐ மீன் சேனாபதி அப்படிங்கிறது வந்து யாருன்னு தெரியல. ஒருவேளை உண்மையாவே சேனாபதியா இருக்கலாம், அல்லது வந்து இவருடைய பையனா இருக்கலாம். இவருடைய பையன் வந்து ஐ மீன் சேனாபதியுடைய பையன் சந்துரு வந்து ஒருவேளை நிறைய வர்மக்கலைகள் எல்லாம் படிச்சுட்டு வரலாம். அல்லது வந்து இமேஜினேஷன், ஐ மீன் இவங்களாவா ஒரு கேரக்டரை வந்து மேக் பண்றதா கூட இருக்கலாம். இந்தியன் அப்படிங்கிற ஒருத்தவங்களை வந்து இவங்களா மேக் பண்ணி பண்றதா கூட இருக்கலாம். வேலாயுதம் படம் பார்த்துருப்பீங்க. ஸோ வேலாயுதம் படத்துல வந்து நம்முடைய ஜெனிலியா வந்து வேலாயுதம் அப்படி ஒரு கேரக்டர் வந்து மேக் பண்ணி, ஐ மீன் தப்புகளை தட்டு கேட்க ஒருத்தர் வருவான் அப்படிங்கிற மாதிரி வேலாயுதம் ஒருத்தங்களை மேக் பண்ணி அந்த படம் வந்து கடைசியில வேலாயுதம் படத்துல வந்து இமேஜினேஷன் கேரக்டர் இஸ் வேலாயுதம். ஸோ ஆனால் அது ரியலாவே வேலாயுதம் வருவார். அதே மாதிரி இவங்களுடைய இமேஜினேஷன் இந்தியனா இருக்கலாம். அந்த இந்தியன் திரும்ப வந்து இந்த மாதிரி லஞ்சம் வாங்குறவங்களை பழி வாங்குறதா இருக்கலாம். ஸோ இந்தியன் 3 படம் கூட வரதா வந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இந்த படத்துல வந்து மனோபாலா, நெடுமுடி வேணு, அதுக்கப்புறம் வந்து விவேக் சார், அதுக்கப்புறம் வந்து நம்முடைய மாரிமுத்து சார், இவங்க 4 பேர் இந்த படத்துல வந்து வரப்போறாங்க. ஸோ வெயிட் அண்ட் சி. ஜூலை 12 இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ரிலீஸ் ஆகும்போது தான் நமக்கு இந்த படத்துடைய மொத்த ஹிஸ்டரியும் தெரியும். நானும் கண்டிப்பாக கூட வந்து ஷேர் பண்றேன். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்தியன் 2 ட்ரெய்லர் அண்ட் இந்தியன் 2 படத்தை பற்றிங்கிறத வந்து கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கண்டிப்பா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். பாய்.